பணி நிரந்தரத்தை ஏமாற்றாதே, வழி சொல்லு 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 எங்கள் வாழ்க்கைக்கு வழி சொல்லு, எங்கள் வாழ்க்கைக்கு வழி சொல்லு. மறந்துட்டீங்களா 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 தேர்தல் வாக்குறுதியை மறந்துட்டீங்களா, தேர்தல் வாக்குறுதியை மறந்துட்டீங்களா. ஓய மாட்டோம் 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 வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம், வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். போராடுவோம் 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 வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். அஞ்ச மாட்டோம் 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 எதற்குமே அஞ்ச மாட்டோம், எதற்குமே அஞ்ச மாட்டோம். தேர்தல் அறிக்கை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க, இன்னமே பண்ணலைங்க சார். 14 வருஷமா நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம். 12,000 ரூபாய் சம்பளத்துல எங்களால குடும்பம் நடத்த முடியல. இறுதியா நாங்க வந்து உக்காந்துட்டோம். என்னைக்கு எங்களுக்கு பணி ஆணை தராங்களோ அது வரைக்கும் இங்கதான் இருப்போம். சென்னை விட்டு நவர மாட்டோம். எங்களுக்கு ஆணை கொடுக்கட்டும், நாங்க போறோங்க சார். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுறோங்க சார். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். தேர்தல் வாக்குறுதி வந்து 181 இந்த அரசு வந்து 3 டைம் வந்து கொடுத்திருக்கு. ஆனா அந்த தேர்தல் வாக்குறுதியை இன்ன வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. இன்னும் 2 மாத காலமே இருக்குது. இன்னும் 2 மாத காலத்துல இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா அரசுக்கு கண்டிப்பா போன தேர்தல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் ஓட்டு போட்டுதான் உங்களை ஜெயிக்க வச்சோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, 181 பணி நிரந்தரம் தரல அப்படின்னா கண்டிப்பா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றை விரல் குறிச்சியை இந்த தேர்தலில் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதை எச்சரிக்கையாக பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்லிக் கொள்கிறோம். சங்கீதா, கரூர் மாவட்டம். நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில வந்து எப்பொழுதும் போல ஒவ்வொரு முறையும் நாங்க போராட்டத்தின போல கூப்பிட்டு எங்களை பேசும்பொழுது அதே தோரணையில தான் பேசினாங்க. நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க அரசுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்துட்டீங்க, கலைஞ்சு போங்க, உங்களுடைய கோரிக்கையை நாங்க பரிசீலனையில தான் இருக்கு, நாங்க நிறைவேற்றோம்னு சொல்றாங்க. இதே போலதான் வந்து ஒவ்வொரு முறை நாங்க போராட்டத்தின் பொழுது எங்களை கூப்பிட்டு அழைத்து பேசும்பொழுது இதே நிலையை தான் சொல்றாங்க. அதனால அது வந்து எங்களுக்கு ஏற்புடையதா இல்ல. அதனால பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும் அப்படின்னு அதிகாரிகள் முன்னிலையிலேயே நாங்க அறிவிச்சுட்டு வந்துட்டோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதி 181 படி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒற்றை கோரிக்கை மட்டும்தான். அது நிறைவேறும் வரை நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு அதிகாரிகள் பேச்சு நீங்க கேட்கலையான்னு கூட கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அதிகாரிகள் எங்களுக்கு இதே போல ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நம்பிக்கை வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நாங்க போராட்டத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களால முடியாது, உங்களால வாழ்வாதாரம் இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால உங்களோட கோரிக்கை எங்களுக்கு தெரியும், நீங்க அரசுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்துட்டீங்க, கலைஞ்சு போங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சிடறோம், ஒரு வாரத்துல நிர்வாகிகள் வாங்க பேசுவோம் வாங்க. ஒரு வாரம் கழிச்சு போனோம்னா திருப்பி அந்த ஜீரோல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் சொல்றாங்க. அதனால இந்த இடம் எங்களுக்கு அது நம்பிக்கை இல்ல. ரெண்டாவது, நாங்க வந்து இப்ப எதை நம்பி போறதுன்னு எங்களுக்கு 100 நாட்கள் தான் இந்த ஆட்சியோட கடைசி காலத்துல இருக்கும். அதனால எங்களுக்கு முடிவு தெரியாம போக மாட்டோங்கிறத வந்து அதிகாரிகள் மத்தியில சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு விடியல் இல்லாம இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். சார் இருக்கு சார். நாங்க எங்களுக்கு வந்து எப்படின்னா சார், எங்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்கள் போல தொடர்ச்சியா பள்ளிக்கு போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது சார். எங்களுக்கு வந்து வாரத்தில 3 அரை நாள் மட்டும்தான். அந்த 3 அரை நாளும் போக முடியலன்னா அடுத்த நாள் போய் அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு எப்படின்னா வந்து வாரத்துல எல்லா நாளும் வேலை கிடையாது. பள்ளியில வந்து வாரத்துல 3 அரை நாட்கள் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வேலையை வந்து நாங்க வந்து போனா மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம். நாங்க 10 நாள் போயிருந்தாலும் அந்த 10 நாளைக்கு உள்ள சம்பளம் தான். 12 நாள் போனா மட்டும்தான் முழுமையான சம்பளம். 12 அரை நாள் போனா மட்டும்தான். நாங்க இப்ப இங்க வந்திருக்கிறது எல்லாமே நாங்க ஆப்ஷன்ல தான் வந்திருக்கோம். போய் அந்த மிச்ச நாட்களை நாங்க காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு முழு சம்பளம் கிடைக்கும். இல்லைனாலும் பாதி சம்பளம் தான். ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்தது 2ஆம் தேதி திறக்க வேண்டிய பள்ளியோட 5ஆம் தேதி தான் திறந்தாங்க. இப்ப பொங்கல் லீவ் வருது. இந்த பொங்கல் லீவ் முடிஞ்சு எங்க போராட்டம் முடிஞ்சு நாங்க பள்ளிக்கு போய் எவ்வளவு நாள் வேலை செய்யறோமோ அதற்கான ஊதியத்தை மட்டும் தான் எங்களால பெற முடியும். இதனால மாணவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்ல சார். என் பேரு மணி, தஞ்சாவூர் மாவட்டம் சார்.